ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா இந்த வசந்த டிவியில் வந்து கந்த சஷ்டி போடுவாங்க. கந்த சஷ்டி கஷ்டம் போடுவாங்க, பாட்டு போடும். அதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே காலையிலையும் சாயந்தரமும் எங்களுக்கு வந்து இந்த வசந்த டிவியில் கந்த சஷ்டி பாட்டு வந்து ரொம்ப பிடிக்குது. அதனால் நாங்கள் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக நாங்கள் போட்டு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. தவறாமல் கேட்போம். எல்லா டிவிலையும் போடுறாங்க, ஆனால் இருந்தாலுமே வந்து எனக்கு இங்கே பாருங்கள், வசந்தம் டிவியில் பாருங்கள், டெய்லி கரெக்டாக நான் இப்போ நூற்றொன்னில் போட்டு சொல்லிகிட்ருக்கிறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. எனக்கு ஒரு 20 வருஷ காலமாக நான் வந்து இந்த வசந்தம் டிவியில் காலையில் 6 மணி ஆச்சுன்னா நான் போட்டு விட்ருவேன். அதேமாதிரி சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா நான் போட்டு விட்ருவேன். வசந்தம் டிவியில் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் இந்த கந்த சஷ்டி கஷ்டத்தை கேட்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வந்து இந்த வசந்தம் டிவியில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா மற்ற டிவியில் இருந்தாலுமே அதை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து வசந்தம் டிவி தான் ரொம்ப பிடிக்குது. அதனால் வந்து நீங்களும் காலையில் எழுந்திரிச்சதுன்னா வசந்தம் டிவி வச்சு பாருங்கள். அதில் வந்து முருகன் பார்க்கும்போது நமக்கு அங்கே கோயிலே போய் தரிசனம் பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். 20 வருஷமாக நான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த பாட்டு கேட்கும்போது மனசே அப்படியே லேசான மாதிரி ஆயிரும். மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு சந்தோஷங்கிற மாதிரி ஆயிரும். இந்த முருகனை பார்க்க அது இந்த வசந்தம் டிவியில் பார்க்கும்போது நீங்களும் பாருங்கள். அந்த இனம் புரியாத சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கந்த சஷ்டி கவசம் வசந்தம் டிவியில் யாருக்கு பார்க்கறது பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்குது. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.